உங்கள் துரைசிங்கம் பேசுகிறேன். நாம சுஜோகோ பஞ்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு நோயாளிக்கு நாம சிகிச்சை அளிக்கிறோம் நினைக்கும் போது அந்த நோயாளி ரொம்பவும் நோய்வாய்ப்பட்டிருக்காரு, ரொம்ப சிக்கா இருக்காருன்னா அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு சக்தியை ஊட்ட வேண்டும். எனர்ஜி பாயிண்ட் சொல்லுவோம், சக்தியை ஊட்டணும். அப்ப சக்தியை ஊட்டுறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மோக்ஷாவை பயன்படுத்துதல் அப்படிங்கறதுதான் பொதுவான விதி. அதை பத்தி நம்முடைய கைகள்ல இதுதான் மனித உடலாக நாம் எடுக்கும்போது இதுல சக்தி புள்ளிகள் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7மே கையில் இன் பகுதியில் உள்ள 7 சக்தி புள்ளிகள்னு பேர். இந்த சக்தி புள்ளிகள் எப்படி கேட்டீங்கன்னா முதல்ல இந்த முதல் புள்ளி இங்கேயும் கடைசி புள்ளி இங்க வைக்கிறோம். அதற்கு பிறகு மையத்தில் ஒரு புள்ளி வைக்கிறோம். ரெண்டுக்குள்ள மையம் ஒரு புள்ளி வைக்கிறோம். அதற்கு பிறகு இந்த தூரத்தை 3ஆக பிரித்து 1/3 ஒன்றும், இந்த தூரத்தை 1/3 பிரித்து இங்க ஒண்ணு எடுக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புள்ளிக்கும் இந்த கோட்டுக்கும் உள்ள இடத்துல நேராக இதை இங்க ஒரு புள்ளி வச்சுட்டு 2ஆக பிரிக்கிறோம். இதான் 7 புள்ளி வருது. அது யாங்ல பாத்தீங்கன்னா 6 புள்ளிகள் தான். நம்ம இந்த 2 கால்களுக்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு புள்ளி, மணிக்கட்டு ரேகையில ஒரு புள்ளி, இது ரெண்டுத்துக்கும் மையத்தில் ஒரு புள்ளி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது இங்கே இந்த மடிப்புக்கும் இங்க இருக்கக்கூடிய பள்ளத்துக்கு உள்ள இடங்கள் இங்க 1, 2, 3 பிறகு 4, 5, 6 யாங்கில் 6 புள்ளிகளும் இன்னில் 7 புள்ளிகள் 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் 7 புள்ளிகள். இந்த 7 புள்ளிகள்ல நாம சக்தியை கூட்டுவதால் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அந்த நோயாளிக்கு எனர்ஜி கிடைக்கும். அவரை சிகிச்சை அளிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த சிகிச்சையில மோக்ஷா பயன்படுத்தும் போது தினம் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரும். மோக்ஷாவை பொறுத்தவரையிலே நோயாளி ரொம்பவும் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவருக்கு காலை மாலை 2 வேளை கொடுக்கலாம். இன்னும் ரொம்ப மோசமா இருந்தாருன்னா காலை மதியம் இரவு என்று 3 வேளைக்கு மோக்ஷாக்களை பயன்படுத்தலாம். மோக்ஷாவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் மோக்ஷா அவைலபிள். ஸ்டிக்கர் மோக்ஷா இதுக்கு பேர் ஸ்டிக்கர் மோக்ஷான்னு பேரு. இந்த மாதிரி ஸ்டிக்கர் மோக்ஷாக்களை நம்ம ஒன்னொன்னா கொளுத்தி அந்த ஒரு புள்ளியில நம்ம வைக்கிறது ஒரு முறை. அது இல்லாம இந்த மாதிரி பெரிய மோக்ஷா, இது முழுமையான மோக்ஷா உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சிருக்கேன். முழுமையான மோக்ஷா. இந்த மோக்ஷாவை நாம கொளுத்தி வைக்கிறோம். அதுதான் பிட்டு கையில் வச்சிருக்க கொளுத்தி காட்ட போறேன். அது மட்டும் இல்லாம இதுவும் மோக்ஷா தான். ஸ்மோக்லெஸ் மோக்ஷா என்று பேர். புகைய வராது. ஏன்னா இந்த மோக்ஷாவை கொடுத்தீங்கன்னா வீட்டுல சுருட்டு வாடகை அடிக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒத்துக்காதவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் வரும். அந்த மாதிரி சூழலுக்காக இதை புகை இல்லாத மோக்ஷா, இந்த மோக்ஷாக்களை பயன்படுத்தலாம் என்பதுதான் பொதுவான விதி. இது கைகள்ல மட்டும் இல்லாம கால்களிலும் அந்த புள்ளிகள் இருக்கிறது. ஆனா நம்ம கைகள்ல நாம மோக்ஷாக்களை வைப்பது எப்படிங்கிறது நாம பார்க்க போறோம். மோக்ஷாவை பத்திய விஷயங்களை உங்களுக்கு அடுத்த காலையில் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம்.